ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்கிறா, கொஞ்சம் நீ மனசு பண்ணி அவளை ஆசீர்வாதம் பண்ணு. வீர்ல பாதியை வாங்கி குடிக்கிறதுக்கு வந்திருக்க, இதுல எனக்கு பில்டப். டேய், நீங்க இவளுக்கு இப்படியே இடம் கொடுங்க, அப்புறம் இவ வீட்டுல யாரையுமே மதிக்க மாட்டான். இதே வேலையாத்தான் அலையறீங்களாடா? வேற எங்களுக்கு என்ன சார் வேலை? இது ஒண்ணுதான வேலை எங்களுக்கு. சென்னையில தெரு தெரியுறீங்க. ஆமா மா, மதிக்கிறதாலதான் உங்ககிட்ட வந்து குடுக்கறேன்றா. மீனா, போய் கொடுப்போ. இருக்காதீங்கன்னு சொல்லுங்க. எதுக்கு சொன்ன? உண்மையை என்னத்துக்கு சொன்ன? பெரிய உண்மையை சொல்றாரு விளக்கண்ணா. அப்படி கிரிவலம் போயிருக்கியே, இல்ல சோறு தானே திங்கிற, இல்ல வேற ஏதாவது திங்கிறியா? நம்மை காக்க ஒரு வலுவாக அரணாக இந்த சங்கத்தில் நான் இருப்பேன். ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா, மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாரா மாப்ள. ஜெயிச்சிருவேன். தேங்க்ஸ் மாமா. டேய் முத்து, அண்ணி பேசாம சட்டசபை தேர்தலுக்கே நிக்கலாம் போல. தெரியாம சொல்லுது. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது ஜி. சொல்றால என்ன அடி சிஞ்சக்குங்கறீங்க. மா, இதெல்லாம் ஏதோ ஆர்வ கோளர்ல பண்ற மாதிரியே இருக்குமா? பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்து அடிக்கணும் போல தோணும். வேணா பாரு தம்பி. யார முறைக்கிறா? எல்லாம் இந்த விஷயங்களை பேசுறதுக்கு நல்லா தான் இருக்கும். வெளியே போய் சொல்லிப்பாரு, ஒரு பய கேட்க மாட்டான். குட்டி தாத்தானா? சாத்தான் கிடையாதுடா. நாம முத்துவும் சம்பந்தப்பட்ட விஷயம் இது பிடிக்கலன்னா யாரும் இதுல தலையிட வேண்டாம். இப்படியே நோட்டீஸ்க்கும் போஸ்டுக்கும் செலவு பண்ண சொல்லுங்க, கடைசியில தோத்து தான் போறா. கல்யாண வீட்டுல பத்தி இலவ பத்தி பேசுவான், இலவ வீட்டுல போய் எப்படிலாம் சந்தோஷமா இருக்கணும் காமெடி பண்ணிக்கிருப்பான். இவனை ஏன் கூட்டு வந்தீங்க? நல்லா இருப்பீங்களாடா? உன் குடும்பம் நாசமா போயிரும்டா. நீங்க விளங்குவீங்களாடா? நல்லா இருக்க மாட்டீங்கடா. சின்னபடியாக்கா புடவை கொடுக்குறாங்க. என்னமா நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரம் போங்க, வாங்கிக்கங்க. நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு.